வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72794875. சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையையும் சம வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது. தொடர்ந்து பேசிய அவர், புள்ளி விவர சட்டம் 2008 அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ளலாம் என பொதுவெளியில் தவறான கருத்து தெரிவிக்கப்படுவதாகவும், புள்ளி விவர சட்டம் 2008 கீழ் மாநில அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த இயலாது எனவும் விளக்கமளித்தார். 2008 ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் பிரிவு 3 படி மத்திய அரசுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கூறிய முதலமைச்சர், மாநில அரசு சர்வே என்ற பெயரில் சேகரிக்கும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இயற்றப்படும் சட்டங்கள் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெளிவுபடுத்தினார். அந்தந்த மாநில அரசுகள் ஒரு சர்வே என்ற பெயரில் புள்ளி விவரங்களை சேகரிப்பது, பின்னர் அதன் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றுவது என்றால் அது பின்னொரு நாளில் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனே தொடங்க வேண்டும் என்றும், அதனுடன் சேர்த்தே சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை 2021 ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலந்தாழ்த்தி வருவதென்றால், முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள். தற்போது கோவிட் சென்று 3 ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா? மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டு வந்த இந்த தீர்மானம் மீது பேசிய செல்வ பெருந்தகை, முதலமைச்சரின் தீர்மானத்தை முழு மனதோடு காங்கிரஸ் ஆதரிப்பதாக தெரிவித்தார். சமூக நீதி அரசியலமைப்பு சட்டம் இதை பின்பற்றினாலே இவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தலாம். ஆனால் இவர்கள் சொல்லும் எல்லா கருத்துக்களையும் தான் இன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இங்கே தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார். அதை நாங்கள் வழிமொழிகிறோம். தீர்மானத்தின் மீது பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தேவையான தரவுகளை மாநில அரசே சேகரிப்பதற்கான திருத்தத்துடன் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். நீங்கள் தீர்மானத்திற்கு முன்மொழிவதற்கு முன்பு சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்மானத்தில் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கோடு சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணுங்க. அதற்குரிய அரசியல் அழுத்தங்களை 40 எம்பிக்களை கொண்டு கொடுப்போம். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இதற்கான விவரங்களை சேகரித்து நாளை உச்சநீதிமன்றங்களோ ஏனைய அமைப்புகளோ கேள்வி எழுப்புகின்ற போது தருவதற்கான தரவுகள் நம் இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதற்கான உத்தரவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் அதற்கான திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வரும் முன்பே அதிமுக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததால் சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் மீது அதிமுக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அத்தோடு பாமக தரப்பில் பேசிய எம்எல்ஏ அருள், சுயாட்சி பேசும் தமிழக அரசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு. சாதிவாரி கணக்கெடுப்பை ஊராட்சிகளே நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. பாஜக தரப்பில் பேசிய எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், பீகாரில் மாநில அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் தடை செய்ய காரணமே அதிலிருந்த குளறுபடிகளும் தவறுகளும் தான். ஆகையால் எந்த குளறுபடியும் இன்றி தமிழக அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும். குளறுபடிகள் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து தனி தீர்மானம் குறித்து பல்வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கு பின்னர் பெரும்பான்மை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
அதற்காக முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். திரு நயினார் நாகேந்திரன், திரு இரா அருள், திரு கு செல்வப்பிறந்தகை மற்றும் திரு பால் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் தங்களது கருத்துக்களையும் சொல்லி அதே நேரத்தில் தீர்மானத்தை வரவேற்றும் பேசியிருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.